ஸோ 12 ஹார்ஸ் டே ஒர்க் பண்ற வுமனா இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுடைய ஸ்கின் கேர் அப்படின்னு போறப்போ, மேக்கப் போடுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்றது சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு, தென் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு, யூ கேன் அப்ளை யுவர் மேக்கப். இஃப் பாசிபிள் ஐஸ் கியூப்ல வந்து யூ கேன் டூ த மசாஜ் அண்ட் வெயிட் ஃபார் 5 மினிட்ஸ். தென் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் மேக்கப். ஸோ தட் யூ லுக் ஃப்ரெஷ் ஆல்வேஸ். Won't feel tired if you use ice cube as a trick actually. You can use face mist. So instead of fixer, I would prefer to use face mist. The more hydration is very, very important. So hydrate yourself in your daytime. So little makeup இருக்கு அப்படின்னா மாய்ஸ்சரைசர் ரீஅப்ளை பண்ணி நீங்க மேக்கப் வந்து ரீஅப்ளை பண்ணலாம். தப்பு கிடையாது. தூங்க போறதுக்கு முன்னாடி மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கணும். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஸ்கின் கேர் ஸ்டெப். ஃபைனலா இஃப் யூ ஆர் 30+ அப்படின்னா ஹைலூரோனிக் ரிலேட்டடா, விட்டமின் சி ரிலேட்டடா சீரம்ஸ், நைட் சீரம்ஸ் யூ கேன் யூஸ். ஆர் creams also there. And if you are below 30 இருக்கீங்க அப்படின்னா you can use something related to your exfoliation like glycol. Like if you're acne, you can use Sally or Azalea. So this is how a skincare should be. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்னால நம்மளுடைய ஸ்கின்னை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டேமேஜ் ஆகாம இருக்கிறதுல இருந்து நடக்கலாம். ஸோ வித்தவுட் மேக்கப் அப்படி போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். ஸோ இது ரெண்டும் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். இஃப் பாசிபிள் மார்னிங் ரொட்டீன்ல யூ கேன் ஹாவ் அ சீரம் ஆல்சோ. பட் மேக் ஷுர் இஃப் யூ அப்ளைங் டே சீரம் யுவர் சன்ஸ்கிரீன் இஸ் மேண்டேட்ரி. அது எந்த டைம்ல அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்.